ஐடியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து என்னோட மசாலா அஞ்சரை பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நான் செப்பரேட்டாக போட்டு வைப்பேன். நார்மலாக நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் போட்டு வைப்போம்ல, அந்த டப்பா இல்லாமல் இது இன்னொரு டப்பா. இதில் வந்து நான் மசாலா ஐட்டம் மட்டும் போட்டு வைப்பேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கடல்பாசி, கஸ்தூரி மேத்தி அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் எப்படி செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை ஒன்றா யூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட என்னோட அஞ்சரை பெட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஸ்டீலில் வாங்குறேன். அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தயிர் சாதம் வந்து பாப்பாவுக்கு பாக்ஸுக்கு பேக் பண்ணேன். நான் தயிர் சாதம் பேக் பண்ணும்போது நடுவில் ஊறுகாய் வச்சு அதுக்கு மேலே சாதம் வச்சு கொடுப்பேன். அப்போ வச்சு கொடுத்தோன்னா அந்த எண்ணெய் வந்து அதிகமாக அந்த டப்பாவோட மூடி மேலே படாது. அதனால் நான் அப்படி தான் வச்சு கொடுப்பேன். நீங்கள் எப்படி வச்சு கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் வேணால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்படி வச்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முளைக்கட்டின தானியம் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் தான் முளைக்கட்டினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து வரலட்சுமி நோம்பு கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்தா ரொம்ப நல்லதா நானும் வருஷம் யோசிப்பேன். இந்த வருஷம் ஞாபகம் வச்சுப்பேன். அடுத்த வருஷம் வரத்துக்குள்ளே மறந்துடுவேன். அதுதான் இது வந்து வேறு ஒருத்தர் கொடுத்தது தான். எவ்வளோ அழகாக முளை வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம போட்டால் வளர்க்கணும் அப்படின்னு போட்டப்போ சரியாக வரவே வராது. இதில் எவ்வளோ அழகாக முளை கட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதோட நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.